வணக்கம். நான் உங்க ஃப்ரெண்ட் ஜெயா ஸ்ரீனிவாசன். வெல்கம் டு வெஜ்ஜீஸ் ரெசிபி. நம்ம வெஜ்ஜீஸ் ரெசிபி கிச்சன்ல நவராத்திரி பிரசாதம் ரெசிபிஸ் பார்த்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில நம்ம இன்னைக்கு 4வது நாள் பிரசாதம் பார்க்க போறோம். 4, 5, 6 இது மகாலட்சுமிக்கு உகந்த நாள். அதனால நம்ம இன்னைக்கு பிரசாதத்துல கதம்ப சாதமும் பால் பாயசமும் பண்றோம். சாயந்தரம் பாசிப்பருப்பு சுண்டல். கதம்ப சாதமும் பால் பாயசமும் கொஞ்சம் நிறைய டைம் எடுக்கக்கூடிய ரெசிபிஸ் இல்லையா? அது ரெண்டையுமே ஒரே டைம்ல குக்கர்ல வச்சு நம்ம குவிக்கா பண்ணி முடிச்சிடலாம். பாசிப்பருப்பு சுண்டல் ஆஸ் யூஷுவல் எப்பவுமே ரொம்ப சீக்கிரம் ஆயிடும். ஃபர்ஸ்ட் டைம் சேனலை பாக்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துட்டீங்கன்னா நான் போடக்கூடிய எல்லா ரெசிபிஸும் குவிக்கா உங்களுக்கு ரீச் ஆகும். வாங்க ஈஸியா கதம்ப சாதம், பால் பாயசம், பாசிப்பருப்பு சுண்டல் குவிக்கா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். பால் பாயசத்துக்கு 2 டேபிள் ஸ்பூன் பாஸ்மதி அரிசி எடுத்துட்டு இருக்கேன். நம்ம நார்மலா சாப்பாட்டு பச்சரிசி கூட எடுத்துக்கலாம். பால் 1/2 லிட்டர் பால் எடுத்துட்டு இருக்கேன். பாஸ்மதி அரிசியை நல்லா வாஷ் பண்ணிட்டு ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சுட்டு குக்கர்ல அரிசியையும் பாலையும் கலந்து வச்சு வேக வச்சு நம்ம எடுத்துக்க போறோம். பாசிப்பருப்பு சுண்டலுக்கு நான் 1 கப்பு பாசிப்பருப்பு எடுத்துட்டு இருக்கேன். சுடு தண்ணியில பாசிப்பருப்பை 1/2 மணி நேரத்துக்கு ஊற வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நல்லா கொதிக்கிற தண்ணியில ஒரு 2 நிமிஷத்துக்கு கொதிக்க வச்சுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு மூடி வச்சிட்டீங்கன்னா நல்லா மலர வெந்துடும். தண்ணியை வடிகட்டி எடுத்துட்டோம்னா பாசிப்பருப்பு சுண்டல் குழையாம நமக்கு வரும். இந்த சுண்டலோட டேஸ்டையும் ஃப்ளேவரையும் என்ஹான்ஸ் பண்றதுக்காக 1 மூடி தேங்காய் துருவல், 1 பச்சை மிளகாய், நல்ல ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி, இந்த 3ஐயும் தண்ணி சேர்க்காம கொரப்பா அரைச்சி எடுத்துக்கிட்டு சுண்டலை நம்ம ஆட் பண்ண போறோம். கதம்ப சாதத்துக்கு சாப்பாட்டு பச்சரிசி 1 கப் எடுத்துக்கோங்க. இதே கப்ல பாதி கப்பு துவரம்பருப்பு எடுத்துட்டு இருக்கேன். இதுக்கு நம்ம ஒரு சாம்பார் பவுடர் வறுத்து அரைச்சி போட வேண்டியதா இருக்கும். அதுக்காக 2 டேபிள் ஸ்பூன் மல்லி, 2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1/2 டீஸ்பூன் வெந்தயம், சின்ன கட்டி பெருங்காயம், 1 டீஸ்பூன் மிளகு. நான் ஒரு 10 மிளகா வத்தல் எடுத்துட்டு இருக்கேன். நீங்க உங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. 1 மூடி தேங்காய் துருவல். இது எல்லாத்தையும் நெய்யில கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணிட்டு தண்ணியை சேர்த்து கொரப்பா நம்ம அரைச்சி எடுத்துக்கணும். ஒரு எலுமிச்சம்பழ அளவுக்கு புளி, இதை நல்லா ஊற வச்சு கொஞ்சம் தண்ணியா புளி தண்ணியை நம்ம கரைச்சி எடுத்துக்கணும். தாளிச்சு கொட்டுறதுக்கு கொஞ்சம் சுண்டவத்தல் இருந்தா எடுத்துக்கலாம். அது ரொம்ப நல்லா டேஸ்டா இருக்கும். கதம்ப சாதத்துக்கு ஊற வச்ச அரிசி பருப்பு பாருங்க நல்லா ஊறி இருக்கு. அரிசியும் பருப்பையும் ஒன்னாவே போட்டுட்டு 1 டம்ளர் அரிசிக்கு 6 டம்ளர் தண்ணி நான் எடுத்துட்டு இருக்கேன். இப்போ நம்ம குக்கர்ல சாம்பார் சாதமும் பால் பாயசமும் ஒன்னாவே பண்ணிக்கலாம். இப்போ பாருங்க நம்ம அரிசி பருப்பு வாஷ் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா? இது இப்படி குக்கருக்குள்ள இறக்கிடுவோம். இப்போ இந்த அரிசி பருப்புல 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். இந்த பருப்பு அரிசி நல்லா வேகிறதுக்காக நான் 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். நம்ம எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதில் ஒரு தட்டு போட்டு மூடிடுவோம். பால் பாயசத்துக்கு பாஸ்மதி அரிசி பாருங்க நல்லா ஊறி இருக்கு. 2 கப்பு பால், 2 கப்பு தண்ணி கலந்து வச்சிருக்கேன். இது இதில் சேர்த்துடலாம். 1 டீஸ்பூன் நெய். இதெல்லாம் நம்ம பாயசத்துக்கு ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா? அந்த பாத்திரத்தை வச்சிடலாம். இதுக்குள்ளே 1 ஸ்பூன் நம்ம போட்டோம்னா பொங்கி வடியாமல் இருக்கும். இப்போ குக்கர் மூடிட்டு 5-6 விசில் வர வரைக்கும் நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு பாயசமும் சாம்பாரும் அட் அ டைம்ல ஈஸியா ரெடி ஆயிடும். கதம்ப சாதத்துக்கு தேவையான காய்கறி எல்லாமே நான் கட் பண்ணி வச்சிருக்கேன் பாருங்க. இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய பெரிய சைஸா கட் பண்ணிட்டோம்னா காய் கொஞ்சம் கரையாம நல்லா இருக்கும். நம்ம கதம்ப சாதத்துக்கு கட் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா? அந்த காய்கறி எல்லாத்தையுமே நான் குக்கர்ல எடுத்துட்டு இருக்கேன். இதுல ஒரு 1/4 கப்பு தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த காய்கறிக்கெல்லாம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள். குக்கர் மூடிட்டு வெயிட் போட்டுடலாம். ஒரு விசில் வந்ததுக்கு அப்புறம் நம்ம மேனுவலா ப்ரெஷரை ரிலீஸ் பண்ணிடணும். அப்பதான் நம்ம காய்கறி குழையாம கலர் மாறாம வெந்திருக்கும். கதம்பம் பண்றதுக்கு ஒரு பாத்திரத்துல புளி தண்ணியை கரைச்சி வச்சிருக்கேன். இது கொஞ்சம் நல்லா தண்ணியா நம்ம கரைச்சிக்கணும். புளி தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சாச்சு. நம்ம வேக வச்சிருக்கோம் இல்லையா? அந்த காய்கறிகளை இதுல சேர்த்துருவோம். இந்த கதம்ப சாதத்துக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள். நல்லா கலந்து விட்டுடலாம். இது நல்லா ஒரு கொதி வரட்டும். புளி தண்ணி இந்த மாதிரி லேசா கொதிக்க ஆரம்பிச்சதும் நம்ம கதம்ப சாதத்துக்காக வறுத்து அரைச்சி வச்சிருக்கோம் இல்லையா? இது சேர்த்துக்கலாம். பாருங்க இந்த மாதிரி கொரப்பா அரைச்சிக்கணும். மிக்ஸி ஜார்ல கொஞ்சமா தண்ணி சேர்த்து நல்லா கலந்து இதில் ஆட் பண்ணிடுவோம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அது நல்லா கொதிக்கட்டும். கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துருவோம். இப்படி 2ஆ பிச்சு போட்டோம் அப்படின்னா கொஞ்சம் நல்லா வாசனையா இருக்கும். கதம்ப சாதத்துக்கான அந்த சாம்பார் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. நல்லா வாசனையா சூப்பரா இருக்கு. குக்கர்ல சாதமும் பருப்பும் நல்லா குழைய வேக வச்சு வச்சிருக்கோம் பாத்தீங்களா? இது இதுல சேர்த்துடலாம். நல்லா சூப்பரா வெந்திருக்கு. நல்லா குழைவா இருக்கு பாருங்க.
நல்லா கட்டி இல்லாமல் கலந்து விட்டுடலாம். நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ ஸ்டவ் சிம்மில் வச்சுட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு இதை மூடி வைக்கலாம். மூடி திறந்து பார்த்துருவோம். நல்லா குழைவாக காயெல்லாம் கரையாமல் பர்ஃபெக்டாக இருக்குது. கன்சிஸ்டன்சியும் கரெக்டாக இருக்குது. இப்போ இந்த கதம்ப சாதத்துக்கு நம்ம தாளிச்சிடலாம். ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சுருக்கேன். அதில் 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் சூடானதும் 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு வெடிச்சதும் 1/4 டீஸ்பூன் வெந்தயம், 3 மிளகாய் வத்தல் அப்படியே முழுசாக போட்டுக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை இப்படி 2ஆக பிச்சு போட்டுருவோம். நல்லா வாசனையாக இருக்கும். இதோட சுண்டை வத்தல் இருக்கும் இல்லையா, அது கதம்ப சாதத்தில் ரொம்ப நல்லாயிருக்கும். இதை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். சுண்டை வத்தல் வந்து கொஞ்சம் நல்லா பொரியணும். நல்லா வதக்கி விட்டுக்கலாம். சுண்டை வத்தல் நல்லா பொரிஞ்சாச்சு. 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுருவோம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். தாளிப்பை இந்த கதம்ப சாதத்தில் சேர்த்துருவோம். நல்லா ஃப்ரெஷ்ஷாக கட் பண்ண கொத்தமல்லி ஒரு 2 டேபிள் ஸ்பூன் இதில் தூவி விட்டுக்கலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நெய் கொஞ்சம் மேலே சேர்த்துப்போம். ஒரு மூடியை போட்டு மூடிடலாம். நவராத்திரிக்கான பிரசாதம் கதம்ப சாதம் ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், பாசி பருப்பை ஒரு 1/2 மணி நேரம் நல்லா சுடு தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். நல்லா ஊறி இருக்கு. இப்போ ஒரு 5 நிமிஷம் இது நல்லா பாயில் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு தட்டை போட்டு மூடிட்டோம்னா நல்லா சாஃப்டாக குழையாமல் வெந்துடும். சுண்டலுக்கு தாளிச்சிடலாம். ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சுருக்கேன். 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துப்போம். எண்ணெய் சூடானதும் 1 டீஸ்பூன் கடுகு, கடுகு வெடிச்சதும் 1/2 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, கொஞ்சம் கருவேப்பிலை, 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் இந்த எண்ணெயிலே சேர்த்துட்டோம் அப்படின்னா சுண்டல் வந்து கொஞ்சம் நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும் பார்க்கறதுக்கு. பாருங்க, பாசி பருப்பு நல்லா உதிரா கரெக்டாகவும் வெந்திருக்கு, குழையாமையும் இருக்கு. நல்லா தண்ணியை வடிய வச்சிருக்கேன். இதில் சேர்த்துக்கலாம். இந்த சுண்டலுக்கு தேவையான அளவு உப்பு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். ஒரு மிக்ஸி ஜாரில் தேங்காய், 1 பச்சை மிளகா, ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி போட்டு தண்ணி எதுவும் சேர்க்காம குறப்பாக அரைச்சிருக்கேன். இது வந்து இந்த சுண்டலில் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். இந்த மாதிரி தேங்காய், கொத்தமல்லி, பச்சை மிளகாலாம் அரைச்சி சேர்க்கும்போது இந்த சுண்டல் நல்லா வாசனையாக இருக்கும், நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு லெமன் ஜூஸ் புழிஞ்சிக்கலாம். ரொம்ப தேவையில்லை, ஜஸ்ட் 1 டீஸ்பூன் அளவுக்கு இருந்தால் போதும். நல்லா கலந்து விட்டுடலாம். நவராத்திரி பிரசாதம் சுண்டல் ரெடி ஆயிடுச்சு. நம்ம பாயசத்துக்கு பாஸ்மதி அரிசியை குக்கரில் வச்சுருந்தோம் இல்லையா, பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா க்ரீமியாக நல்லா வெந்திருக்கு. கரண்டியாலேயும் கொஞ்சம் நம்ம லேசாக மசிச்சு விட்டுக்கலாம். பாயசம் பண்ணுறதுக்கு ஸ்டவ்வில் நான் வந்து ஒரு உருளி வச்சுருக்கேன். அதில் 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நெய் சூடாயாச்சு. கொஞ்சம் நம்ம முந்திரி பருப்பு வறுத்துக்கலாம். முந்திரி பருப்பு இந்த மாதிரி லேசாக செவந்து வரும்போது இதில் திராட்சையும் சேர்த்துருவோம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். முந்திரியும் திராட்சையும் நல்லா வறுபட்டாச்சு. இதை வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். நம்ம குக்கரில் பாஸ்மதி அரிசி பாலும் வச்சு நல்லா வந்து வேக வச்சு வச்சுருக்கோம் இல்லையா, நல்லா மேஷ் பண்ணி வச்சுருக்கேன். அது வந்து இதில் சேர்த்துடலாம். இது நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுப்போம். கன்சிஸ்டன்சி நமக்கு எப்படி வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம இதில் காய்ச்சின பாலை சேர்த்துக்கணும். கொஞ்சம் கொதிக்கட்டும். 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துப்போம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். சர்க்கரையும் கரைஞ்சி இது கொஞ்சம் நல்லா கொதிச்சு வரட்டும். பாயசம் பாருங்க நல்லா கொதி வந்துச்சு. ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது நல்லா அப்படி குடிக்கிற கன்சிஸ்டன்சியில் பர்ஃபெக்டாக இருக்குது. கொஞ்சம் திக்காக வேணும்னா பால் நம்ம கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கலாம். நம்ம வறுத்து வச்ச முந்திரி திராட்சை சேர்த்துருவோம். 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். நவராத்திரிக்கான நம்ம பால் பாயசம் பிரசாதம் ரெடி ஆயிடுச்சு. நவராத்திரி 4வது நாள்ல அம்பாளுக்கு ரொம்ப பிடிச்ச பால் பாயசமும் கதம்ப சாதமும் பாசிப்பருப்பு சுண்டலும் நம்ம பிரசாதம் நைவேத்தியம் பண்ணியாச்சு. வாங்க வெத்தலை பாக்கு வாங்கிட்டு பிரசாதம் எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பால் பாயசம் எடுத்துப்போம். நல்ல க்ரீமியா ஃபர்ஸ்ட் கிளாஸா வந்திருக்கு. பால் பாயசம் பிரமாதமா இருக்குங்க. ரொம்ப அருமையா இருக்கு, க்ரீமியா இருக்கு. பால் கொதிச்சா ஒரு நல்ல ஒரு மனம் வரும் பாத்தீங்களா, அந்த ஒரு மனத்துல மைல்டான ஸ்வீட்டா ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கு. அடுத்தது நம்ம கதம்ப சாதம் எடுத்துக்கலாம். கதம்ப சாதமே வந்து பர்ஃபெக்டான டெக்ஸ்டர்ல இருக்கு. ரொம்ப அப்படியே தண்ணியா ஓடல, அதே நேரம் வந்து நல்ல குழன்னு சாப்பிட்றதுக்கு அருமையா இருக்கு. காய்கறியும் பாருங்க எதுவுமே குழையல, அப்படியே அந்த ஷேப்ல அப்படியே இருக்கு. சாம்பார் சாதம் அட்டகாசமா இருக்குங்க. நல்ல குழைவா அப்படியே வெண்ட மாதிரி இருக்கு. அதே நேரம் காயெல்லாம் வந்து அப்படியே ஷேப் மாறாம பர்ஃபெக்டா இருக்கு. வறுத்து அரைச்சி போட்டிருக்கோம் பாத்தீங்களா, அந்த பொடியோட வாசனை, புளிப்பு, காரம் எல்லாமே பர்ஃபெக்டா இருக்கு.
நம்ம தாளிக்கும் போது சுண்டைக்காவை வறுத்து போட்டோம் பாத்தீங்களா, அதோட ஃப்ளேவர் அட்டகாசமா இருக்கு. அளவுகள் பாத்தீங்கன்னா பர்ஃபெக்டா இருக்கு. இதே அளவோட பண்ணீங்கன்னா அருமையா வந்துடும். சுண்டல் பாருங்க, பாசிப்பருப்பு சுண்டல். நிறைய பேர் வந்து குழஞ்சிடும்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா சரியா வேகலைன்னு சொல்லுவாங்க. நல்லா வெந்திருக்கு, அதே நேரம் நல்ல உதிர்துரா இருக்கு, கலர்ஃபுல்லாவும் இருக்கு. நல்ல சாஃப்டா சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையா இருக்கு. நம்ம இதுல கொத்தமல்லி, மிளகா, தேங்காய் அரைச்சு போட்டிருக்கோம் பாத்தீங்களா, அதோட வாசனை பிரமாதமா இருக்கு. இந்த சுண்டல் வந்து பார்த்தாலே சாப்பிடும் போது ஆசையா இருக்கும். அந்த அளவுக்கு பார்க்கறதுக்கும் நல்லா இருக்கும், டேஸ்டும் அருமையா இருக்கும். இன்னைக்கு வந்து பிரசாதம், பால் பாயசம், கதம்ப சாதம், பாசிப்பருப்பு சுண்டல் எல்லாமே வந்து பிரமாதமா அமைஞ்சிருக்கு. இதே மாதிரி இதே அளவுகளோட இதே மெத்தட்ல நீங்க பண்ணி பாருங்க, ஃபர்ஸ்ட் கிளாஸா வரும். எப்படி வந்ததுன்னு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி நவராத்திரி